रेडियो उड़ान के अपडेट्स लेने के लिए इस चैनल को सब्सक्राइब कीजिए और इस वीडियो को ज्यादा से ज्यादा लाइक कीजिए और शेयर कीजिए। फॉर मोर इन्फो लॉग ऑन टू www.radioudan.com। எல்லாருக்கும் ஸ்பெக்ட்ரம் த அவேர்னஸ் ப்ராஜெக்டோடைய தாய்மொழி வாரத்தோட வணக்கம். என் பேரு அபூர்வா ஸ்ரீராம். நான் சென்னையில் ஒரு காக்னிட்டிவ் ட்ரெய்னர் அண்ட் பிஹேவியர் தெரபிஸ்டா நியூரோ டைவர்ஸ் குழந்தைகளோட வேலை பண்றேன். இப்போ நான் நியூசிலாண்டில் சைக்காலஜியில் பெற்றோர்களும் அவங்களோட ஆட்டிசம் இருக்கிற குழந்தைகளுக்காக பாசிட்டிவ் பேரண்ட் சைல்டு இன்டராக்ஷன்ஸ் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம கூட மிஸ்ஸஸ் லக்ஷ்மி நரசிம்மன் வந்திருக்காங்க. லக்ஷ்மி மேம் ஒரு பேரண்ட் அண்ட் ஒரு ஸ்பெஷல் எஜுகேட்டரா கடந்த 20 வருஷமா கல்வி துறையில் அனைத்தும் உள்ளமையான கல்வி, அதாவது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்காங்க. பெற்றோர் மற்றும் பள்ளியின் கண்ணோட்டத்தில் சேர்ப்பதை புரிந்து கொண்டு ஒரு உண்மையான அர்த்தத்தில் சேர்ப்பதை நோக்கி செயல்படுகிறார். லக்ஷ்மி மேமை பொறுத்தவரை இன்க்ளூஷன், அதாவது சேர்ப்பது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை என்றும் ஒட்டுமொத்தமாக சமூகத்தால் வேலை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் உறுதியாக நம்புகிறார். மேம் இந்தியா மற்றும் சர்வதேச பாடத்திட்டங்களில் அனுபவம் பெற்றவர். மேலும் ஏராளமான மாணவர்களின் கற்றல் இடைவெளிகளை குறைப்பதிலும் வாழ்க்கையில் நம்பிக்கையுடன் முன்னேறுவதிலும் வெற்றிகரமாக ஆதரவளித்துள்ளார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், வணக்கம். தேங்க்யூ மேம். முதல்ல உங்களோட டீச்சிங் ஜேர்னி, அதாவது உங்க டீச்சிங் பயணத்தை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? உங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் ட்ரைனிங் பண்ணதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமாவும் அதோட இம்பாக்ட் உங்களோட டீச்சிங் பயணத்துல எப்படி இருந்தது மேம்? ஓகே, ஸோ என்னோட டீச்சிங் பயணத்தை பத்தி பேசணும்னாக்க, என்னோட டீச்சிங் பயணம் ஆரம்பிச்சது நான் டீச்சரா இருந்தேன். ரெகுலர் ஸ்கூல்ல டீச்சரா இருந்தேன். ஒரு 8th 9th 10th கிளாஸஸ்க்கு இங்கிலீஷ் டீச் பண்ணேன் நான். அப்போதான் என்னோட குழந்தை, அப்போ அவனுக்கு 3 வயசு, டயக்னோசிஸ் ஆச்சு அவனுக்கு ஆஸ் ஆட்டிசம். ஸோ அப்போ நாங்க மகாராஷ்டிரால ஒரு சின்ன ஊர்ல இருந்தோம் அந்த டயத்துல. அங்கேருந்து நாங்க நாக்பூர் போக வேண்டியது இதுக்காக, டயக்னோசிஸ்க்காகவும் தெரப்பிக்காகவும். ஸோ நாங்க போவோம், நாக்பூர் போவோம், 10 நாள் அங்க தங்குவோம், அங்க அவனுக்கு தெரப்பி எல்லாம் கொடுப்பா. அப்புறம் அவ எங்களுக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்காக ஒரு ஹோம் மேனேஜ்மெண்ட் பிளான் தருவா. இவனோட பண்ணுவோம். இந்த மாதிரி திருப்பி 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 4-5 தடவை போயிட்டு வந்தோம் நாங்க. சோ அப்போ அந்த தெரப்பில பார்க்கறச்சே எனக்கு தோணும், இந்த டீச்சர்ஸ்க்கு எப்படி தெரியும், இவாளா எப்படி பண்றா, என்னோட குழந்தையோட லெவல் எப்படி இவ அறிஞ்சுக்கிறா, இவாளால எப்படி இவ்வளவு எக்ஸாக்டா அவனுக்கு புரியுற மாதிரி டீச் பண்ண முடியாது. இந்த மாதிரி கேள்விகள்லாம் என்னோட மனசுல வந்திருந்தது. இப்போ அந்த டாக்டரை போட்டு நான் இந்த மாதிரி கேட்டுட்டே இருப்பேன். அவர் சொன்னார், இவாள்லாம் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், நீயும் ஏன் போய் இதே மாதிரி கோர்ஸ் பண்ண மாட்டேங்கிற. சோ அது என்னோட மைண்ட்ல வந்த உடனே அதுக்கப்புறமா அந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. சோ அங்கேருந்து நாங்க டெல்லி ஷிஃப்ட் ஆகி 1 இயர், 1 வருஷத்துக்காக ரெகுலர் கோர்ஸ் பண்ணேன். அந்த கோர்ஸ் பண்ணப்போ அப்போதான் என்னோட கண்ணோட்டமே ஆஸ் எ டீச்சர் லேர்னர் ஃபுல்லா எனக்கு மாறி போயிடுது. சோ என்ன வித்தியாசம்னாக்க, முன்னாடி கரிக்குலம் டீச் பண்ணியிருந்தேன் நான். சோ அந்த கரிக்குலம் ஒரு டைம் பவுண்ட், அந்த ஒரு மாசத்துக்குள்ள 2 மாசத்துக்குள்ள முடிக்கணும், அப்புறம் எக்ஸாம் இருக்கும். சோ குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி டீச் பண்ணா கூட ஆஸ் எ குரூப், ஆஸ் எ ஹோல் கிளாஸ்க்கு தான் டீச் பண்ணிருந்தோம். பட் இங்க ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் அந்த குழந்தை, அந்த குழந்தையோட லெவல் என்ன, அந்த குழந்தை எந்த விதத்துல கத்துக்கும், நம்ம எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்ம அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம், அதே கரிக்குலமை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் குழந்தைக்கு டீச் பண்றதுக்கு, அதோட ஸ்ட்ராட்டஜிஸ் அதெல்லாம் கத்துண்டேன். சோ இது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய சேஞ்ச். அதுக்கப்புறமா அது எனக்கு ரொம்பவுமே எக்ஸைட்டிங்கா இருந்தது. அப்புறம் நான் அந்த ஜேர்னியை விட்டுட்டு ஆஸ் ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஜேர்னி என்னோட ஆரம்பிச்சது. சோ ஒன்னும் நடந்துட்டு இன்னும் ஆயிட்டு இருக்கு அந்த பயணம். லவ்லி மேம். சரியான ஸ்கூல் தேர்ந்தெடுக்கிறது நம்ம பெற்றோர்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி ஒரு முக்கியமான முடிவு. அதுல நிறைய ஃபேக்டர்ஸை பத்தி சிந்திச்சு எடுக்கிற ஒரு முடிவு இது. உங்க அனுபவத்துல என்னென்ன ஃபேக்டர்ஸை பத்தி நம்ம பெற்றோர்கள் யோசிக்கணும், இல்ல ப்ரொஃபஷனல்ஸுமே எதை வச்சு பசங்களுக்கு எந்த மாதிரி ஒரு சரியான பள்ளிக்கூடங்களை ரெக்கமெண்ட் செய்யணும்? சோ இது ரொம்பவுமே முக்கியமான கேள்வி. இது எல்லா பெற்றோர்களும் ப்ரொஃபஷனல்ஸும் யாரு டைரக்ட்லி ஸ்கூலோட இன்வால்வ் இல்லைன்னா கூட எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது கொஞ்சம் பாயிண்ட் சொல்றேன். இது என்னோட அனுபவத்துல நான் புரிஞ்சது அது இது. சோ ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சைல்ட். உங்களோட குழந்தைய உங்களுக்கு நன்னா தெரியணும்னா ரொம்ப பேசிக்
ஈட்டிங் ஹேபிட்ஸ், என்ன சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது, தானாவே சாப்பிடுறதா, ஹெல்ப் வேணுமா, எவ்வளவு சாப்பிடுறது, சாப்பாட்டு டைம் என்ன, ஸ்லீப்பிங் ஹேபிட் என்ன, டாய்லெட் போனோம்னாக்க இண்டிபெண்டா போக முடியுமா முடியாதா, தன்னோட பேசிக் நீட்ஸ குழந்தையால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா முடியாதா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் சொல்றேன் என்ன சொல்ல வரேனாக்கா அதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு வைக்கணும் பேரண்ட்ஸ். சோ அத ஸ்கூலோட ஷேர் பண்ணணும். சோ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெடி ஆச்சுனாக்கா அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் எந்த ஸ்கூல்ல சேர்க்கறது. சோ இப்ப நம்ம குழந்தைய நல்லா நம்மளுக்கு தெரியுமோ, இப்போ நம்ம எந்த மாதிரி ஸ்கூலு, சின்ன ஸ்கூலா, ஒரு பெரிய ஸ்கூலா, இன்டர்நேஷனல் ஸ்கூலா, சிபிஎஸ்இ ஸ்கூலா, ஆல் தோஸ் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். சோ நம்ம குழந்தையோட அந்த டயத்தோட லெவல்ல பார்த்து, சோ சப்போஸ் நம்ம குழந்தையால உட்கார முடியுமா, குரூப்ல உட்காந்து ஒரு கிளாஸ்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு உட்காந்துருக்க முடியுமா, கிளாஸ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்க முடியுமா, இல்ல கஷ்டமா, அப்போனா சரி சூஸ் அ ஸ்மாலர் ஸ்கூல், ஸ்மாலர் கிளாஸ். ஒரு கிளாஸ்ல ஒரு 10-15 குழந்தைகள் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணுங்க. சோ இல்ல ஒரு பெரிய ஸ்கூல்ல போடணுங்கிறதுக்காக அந்த குழந்தைய போட்டுட்டு அப்புறம் அங்க போய் அந்த குழந்தை ஒண்ணுமே கத்துக்காம சும்மா போயிட்டு வருது, அந்த குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியா இருது, அப்புறம் பாக்கி இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம சோ ஸ்கூல்ல தேர்ந்தெடுக்கிறதுல குழந்தையோட நீட்ஸ்க்கு ஏத்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவுமே முக்கியம். அடுத்து டிஸ்டன்ஸும் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். சோ எவ்வளவு டிஸ்டன்ஸ், நம்ம சின்ன குழந்தையால அவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியுமா, ஸ்கூலோட டைமிங்ஸ் என்ன, சோ இதெல்லாம் ஆயிடுச்சு. சோ பார்த்து குழந்தையும் ரெடி, ஸ்கூலும் ரெடி, அட்மிஷன் ஆயிடுச்சு. அட்மிஷன் ஆனாட்டு நெக்ஸ்ட் என்னன்னாக்க ஸ்கூல்ல குழந்தைய ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அழிச்சுட்டு போய் முன்னாடியே ஸ்கூல்ல காமிச்சுதான் அவனோட கிளாஸ் ரூம், இதான் அவனோட டீச்சர்ஸ், அதெல்லாம் காமிச்சு கொஞ்சம் பழக்கப்படுத்தணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் அனுப்புறது கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பணும். சரி ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்க்கா மாத்திரம் அனுப்புங்க. ஒரு வாரம், 10 நாள், 15 நாள், ஒரு மணி நேரத்தை காமிச்சுட்டு அந்த குழந்தை வந்துட்டோம் திருப்பி. சோ அந்த குழந்தைக்கும் அட்ஜஸ்ட் ஆயிடும். அதுக்கும் ஸ்கூலுங்கிறது ரொம்ப ஒரு லாங் டேயா இருக்கும்னு அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த குழந்தை அட்ஜஸ்ட் ஆக அதை இன்க்ரீஸ் பண்ணணும். சோ இது எல்லாம் நம்ம பர்ஃபெக்டா பண்ணா கூட, நான் இதையும் ஒரு எண்ட்ல நான் இது சொல்றேன் டிஸ்க்ளைமர், இவ்வளவு பர்ஃபெக்ட் பண்ணா கூட நம்மளுக்கு தெரியாது என்ன ஆகும். அந்த குழந்தைக்கு அது ஒரு புது இடம், புது ஜேர்னி, எல்லாமே புதுசு. அந்த குழந்தை எப்படி ரியாக்ட் பண்ணும், அதுக்கு எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் ஆகும். சோ எல்லாத்துக்குமே நம்ம ரெடியா இருக்கணும். ஏதாவது சேலஞ்சஸ் வந்தாக்க நம்ம அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணோம். ஸோ ஸ்கூலோட கண்டினியூஸா ஒரு லிங்க், கம்யூனிகேஷன் இருந்துட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணாக்க கொஞ்சம் சான்சஸ் ஆஃப் த சைல்ட் கண்டினியூங், சஸ்டெய்னிங் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமா நான் சொல்ல விரும்புவது. ஸோ கண்டிப்பா. ஸோ நீங்க சொல்லறதுல ஒரு படியா எடுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ மேம். இப்போ இன்க்ளூஷன் பத்தி நிறைய முக்கியமான டிஸ்கஷன்ஸ் இந்தியாவில் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட தனிப்பட்ட அனுபவங்களும் சரி, ப்ரொஃபஷனல் அனுபவங்களையும் வச்சு பார்க்கும்போது ஸ்கூல்ஸும் ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸும் அவங்களுடைய வேலையில எப்படி இன்க்ளூஷன் கொண்டு வர முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேள்வி இது. ஸோ ஸ்கூல்ஸ் என்னை பொறுத்த வரையிலும் ஆல் ஸ்கூல்ஸ், எல்லா ஸ்கூல்ஸும் இன்க்ளூஷனை கொண்டு வரணும். அது இன்க்ளூஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி அது தன்னோட ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரிசோர்சஸ் பார்த்து ஒரு இன்க்ளூஷன் பாலிசி கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த பாலிசியில ரொம்ப கிளியரா அவாட்ட இருக்கிற ரிசோர்சஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த சேலஞ்சஸ் உள்ள குழந்தைகளை அவளால எடுத்துக்க முடியும், அவளுக்கு ஒரு கல்வி அவளுக்கு தர முடியும் அப்படின்னு ரொம்ப சீரியஸா யோசிக்கணும். அப்புறம் யோசிச்சுட்டு அந்த இன்க்ளூஷன் பாலிசியில எந்த குழந்தைகள், அதுக்கப்புறம் உங்கள்ட்ட எவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கு, உங்கள்ட்ட ரூம்ஸ் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவளுக்கு அங்க ஸ்கூல்ல வரா மாதிரி இருக்கா, அவங்களால ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண முடியுமா, உங்கள்ட்ட ஸ்டாஃப் இருக்கா, ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ், கவுன்சிலர்ஸ், தெரபிஸ்ட், அவ எல்லாரையும் ஆன் போர்டு வச்சுக்கணும். தே ஷுட் பி ஆன் ரோல். ஏன்னாக்க நான் நிறைய ஸ்கூல்ஸ்ல என்ன ஆகுதுனாக்க இருக்கா ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் கவுன்சிலர்ஸ், பட் அவ ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் கவுன்சிலர்ஸோட வேலை பண்றது கிடையாது. அவளுக்கு வேற சப்ஸ்டியூட் டீச்சராவோ இல்ல நர்சரி டீச்சராவோ அந்த மாதிரி எல்லாம் போடுற. சோ இதுல இன்க்ளூஷன் சொல்ல முடியாது அது நம்ம. ஸோ ஸ்கூல்ஸ் இது ஒரு சீரியஸா எடுத்துட்டு இந்த பாலிசி
கிரியேட் பண்ணிட்டு அவளால எவ்வளவு முடியுமோ ஒவ்வொரு ஸ்கூலும் பண்ணாக்க நிறைய நிறைய குழந்தைகள், எனக்கு நிறைய குழந்தைகளுக்கு வந்து இருக்கிற சேலஞ்சஸ் அவளால கொஞ்சம் ஸ்கூல் கொஞ்சம் சென்சிட்டிவா இருந்தாக்க, கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாக்க அவளால ஈஸிலி மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்ல முடியும், நல்லா பண்ண முடியும். சோ இந்த ஜேர்னில ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் யாரு ஸ்கூல்ஸோட அசோசியேட்டடா இருக்காளோ அவளும் அந்த ஜேர்னில அந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன், எனக்கு அவ இன்ஹவுஸ் எக்ஸ்பர்ட்ஸ் அவ. சோ அவ அந்த ஜேர்னில ஸ்கூலுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோலா இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், நம்ம ஸ்கூல்ல இந்த ரிசோர்சஸ் இருக்கு, நம்ம ஏன் இது பண்ண முடியாது, ப்ரோஆக்டிவா இருக்கணும். அண்ட் ஏதாவது வந்து குழந்தை வந்துடுறது சேலஞ்ச் இருக்குனாக்க, சோ எதனால வருது சேலஞ்ச், நம்மளால நம்மளோட ஸ்கூலுக்குள்ள ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமா நம்ம ஷெட்யூல்ல. சோ அந்த மாதிரி பார்த்து இது பண்ணியிருந்தாக்க, சோ இட் இஸ் என்டையர்லி பாசிபிள். நிறைய குழந்தைகள் இப்போ எது அவுட் ஆஃப் ஸ்கூல் இருக்கோ இல்ல ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்கோ அந்த மாதிரி குழந்தைலாம் நிறைய குழந்தைகள் ரெகுலர் மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்லயே வந்து இன்க்ளூட் ஆகி அவ தன்னோட மத்த குழந்தை மாதிரியே ஸ்கூலிங் முடிச்சு 10th 12th யூனிவர்சிட்டி நிறைய எல்லாம் பண்ணலாம். சோ இது வந்து அது ஒரு இன்டென்ட் வரும். கண்டிப்பா கண்டிப்பா மேம். உங்களோட கருத்துகள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து நம்ம பேரண்ட்ஸுக்கும் சரி, ஸ்கூல்ஸ்ல இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் சரி போய் நல்லா சேரணும்னு நான் யோசிக்கிறேன் மேம். உங்களோட டைமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. रिश्तों में है तकरार अब तो कोई ऐसा दिन नहीं जब हमारी लड़ाई ना होती हो। या ऑफिशियल लाइफ में है तनाव? हाँ, ऑफिस भी टाइम पर पहुंचता हूँ, सारा काम टाइम पे पूरा करके देता हूँ, फिर भी ये कहा जाता है कि यार तुम्हारी जॉब खतरे में है। एकदम मैं परेशान हो चुका हूँ, बताओ अब मैं क्या करूँ। आरजे नरेश सुनेंगे, समझेंगे आपकी हर बात, दिल से दिल तक में होगा आपकी हर समस्या का सटीक इलाज और सही समाधान। अपनी बात को उनके सामने बहुत पोलाइटली तरीके से रखें, ये काम करता है। तो सुनना ना भूले लाइव शो दिल से दिल तक हर गुरुवार रात 10 बजे से 11 बजे तक और रिपीट हर शुक्रवार शाम 5 बजे से 6 बजे तक। फॉर मोर इन्फो लॉग ऑन टू www.radioudan.com या फिर डाउनलोड करें रेडियो उड़ान ऐप फ्रॉम प्ले स्टोर या ऐप स्टोर से।